ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் போது, நீ வா, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 32:8 கூட சொல்லப்பட்டிருக்குது, நான் உனக்கு ஆலோசனை சொல்லி நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துவேன். எரேமியா 29:11 வாசிக்கும் போது அதிலே அவ்வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்குது, ஆலோசனை கர்த்தர். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் சொல்லிவிட ஆலோசனை பிரகாரம் நம்ம போவோமே ஆனால் நமக்கு விபியோ, டென்ஷனோ, போராட்டமோ, கவலையோ, கண்ணீரோ வருவதே இல்லை. அவருடைய நடத்துதலுக்கு உட்பட்டு நடப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மனுஷன் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்படுவான், குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படுவான். ஆனால் குற்ற உணர்விலிருந்து அவன் விடுவிக்கப்பட முடியவே முடியாது. அதுபோலதான் ஸ்தோத்திரம், ஒப்புக்கொண்டீர்களானால் அந்த குற்ற உணர்விலிருந்து கூட ஆண்டவர் உங்களை விடுவித்து, உங்களை காத்து, உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவரே, என்னுடைய ஆலோசனை எல்லாம் அழிந்து போகிற ஆலோசனை, உமது ஆலோசனையை தாருங்க ஆண்டவரே. உமது வாயிலிருந்து புறப்படுகிற ஆலோசனை நான் செவியில் கேட்டு நான் பலருக்கு என் வாயினால சொல்ல எனக்கு உதவி செய்யும்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆலோசனை தந்து நடத்துங்க ஆண்டவரே. திருமணத்தில், வீடு கட்டுற விஷயத்தில், இன்டர்வியூவில், ஜாப்பில் ஆண்டவரே அவரை செலக்ட் பண்ணும்போது எல்லா விதத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துங்க, பலப்படுத்துங்க, தடைகளை மாற்றுங்க, ஒரு அபிஷேகத்தால் நிரப்புங்க, தேவைகளை சந்தித்து உயர்த்துங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன், செபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.